இன்றைக்கு மும்முனை போட்டியை நாம் சந்திக்கிறோம். ஒன்னு அண்ணா திமுக, இன்னொன்னு திமுக என்று பாரதிய ஜனதா கட்சியில கோட்டையில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி. இதற்கு முந்தைய பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோட கூட்டணி இருக்கின்ற வரை நம்ம கூட்டணியில 2வது இடம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப 3வது உள்ள 5வது இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணியில் 2019 நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில 2ஆம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது. 3வது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது. ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறானா அந்த கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்ல, மரியாதைக்குரிய திரு அன்புமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா வேஸ்ட். எங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுலதான் நீ எம்பியா இருக்கிற. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுக ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த காரணத்தினாலதான் உங்களை நாங்க எம்பியா தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா அண்ணா திமுக ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும். இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு அவர்களுக்கு தான் பிரதமரே இல்லையே, அப்புறம் ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு. ஏன் நீங்க பிரதமர் தான் முன்னிறுத்தலீங்களே? 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்ல, அப்ப சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார்ல, அப்ப என்ன கொண்டு வந்து இறக்கினாரு மேச்சேரிக்கு? ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா சொல்லுங்க? ஒரு திட்டத்தை நம்முடைய பகுதிக்கு கொண்டு வந்தாரா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றதற்கு அங்க பேசினாரா? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் என்ன பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்களா அடிமையா இருக்கிறதுக்கு பாக்குறீங்க. நாங்க அப்படி இல்ல. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவையில்லை, மக்கள் தான் தேவை. மக்கள் தான் தேவை. மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இங்க இருக்கின்ற மக்கள், தருமபுரி நாடாளுமன்றத்தில் வசிக்கின்ற மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை நாடாளுமன்றத்தில் சுயமாக சுதந்திரமாக எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டியில்தான் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு பதவி வேணும், அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. மக்களுக்காக அல்ல, மக்களுக்கு நன்மை செய்திருக்க ஒரு கூட்டணிக்கு போகல. அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க, அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறார், ஒரு இடத்துல பேசுறார். நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. எங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சுட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது எடப்பாடி பழனிசாமி. இந்த ஆணை அரசாணை நீங்க வேணா படிச்சு போறீங்க, நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம். நெட்டில் போட்டா வருது, இது யாரும் மறைக்க முடியாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களால் நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டுவதற்கு இன்றைக்கு அரசாணையிட்டு வெளியிட்டு குலசேகரன் கமிட்டி, அவர் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இது அனைத்தும் 2020 டிசம்பர் மாதமே நான் உத்தரவு போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டேன்.